ஹே காய்ஸ், ஹோப் யூ ஆல் குட். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி வந்துட்டு மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் கொழுக்கட்டையும் சுண்டலும் அதான் ஸ்பெஷலாக இருந்திருக்கும். எங்கள் வீட்லேயுமே அதான் ஸ்பெஷல். எனக்கு வந்து இந்த ஸ்டஃபிங் வச்சு பண்ணுற கொழுக்கட்டையெல்லாம் வந்துட்டு சுத்தமாக வராது. அதுவும் டேஸ்ட் பார்க்காம பண்ணணும். நான் சொதப்பிடுவேன் கொஞ்சம். அதனால் வந்து இந்த புடி கொழுக்கட்டை அப்படிங்கிறது ஈஸியாக இருந்துச்சு. அதை வந்துட்டு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எள் அதையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு லைட்டாக நெய் விட்டு துருவின தேங்காய் போட்டு அதையுமே வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சர்க்கரை வெள்ளை பாகுக்கு வந்து வெல்லம் வந்துட்டு 3/4 கப்பு வெல்லம், பின்ன அதுக்கு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி அது வெள்ளம்லாம் கரையிற வரைக்கும் ஹீட் பண்ணி எடுத்து அது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அது கூட நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மாவு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் சூடாறினதுக்கப்புறம் கையில் வந்து கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்தால் அந்த கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட்டு இட்லி குண்டாவில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே கடலையுமே வந்துட்டு வேக வச்சுருந்தேன். அப்படியே தாளித்து எடுத்தால் சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு விநாயகர்லாம் வந்து நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தோம். அது பெயிண்ட்லாம் பண்ணி அந்த விநாயகர் தான் வச்சு சாமி கும்பிட்டோம். அதையும் செஞ்சு எல்லாம் டெக்கரேட் பண்ணி சாமிக்கும் படைச்சி சாமி கும்பிட்டாச்சு. இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி போணுச்சு. உங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி போணுச்சு, என்னெல்லாம் வந்து பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.